Hi everyone, welcome to Deya's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம கிச்சன்ல நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்க நிறைய பொருட்களை பத்தி நமக்கு தெரியவே தெரியாது. அது எங்க இருந்து கல்டிவேட் பண்றாங்க, எப்படி எல்லாம் விவசாயம் பண்றாங்க அப்படின்றது தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபேக்ட் நம்பர் 1 கசகசாவை பத்தி பார்க்க போறோம். கசகசா வந்து பிளான்ட் பண்றதுனால, கல்டிவேட் பண்றதுனால என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், அது எங்கெல்லாம் கல்டிவேட் பண்றாங்க அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். கசகசா அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ஓபியம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாப்பி சீட்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க, ஹிந்தியில் கஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் கசகசான்னு சொல்லுவோம். இந்த கசகசா வந்து நம்ம இந்தியாவிலேயே ரெண்டு இடங்களில் தான் இது வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. ஒன்று ராஜஸ்தான், இன்னொன்று வந்து மத்திய பிரதேஷ். நம்ம தமிழ்நாட்டில் இதை பற்றி கல்டிவேஷன் கிடையாது. ரீசெண்டாக கர்நாடகாவில் வந்து இதை கல்டிவேட் பண்ணதுனால அந்த தோட்டத்தெல்லாம் அழிச்சிட்டு அந்த கன்சர்ன் பர்சனை வந்து ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நியூஸில் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கசகசா கல்டிவேட் பண்ணுறதுனால அப்படி என்ன ப்ராப்ளம் வந்துடுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த கசகசா வந்து ஒரு போதைப் பொருளாக கன்சிடர் பண்ணப்படுறாங்க. எக்ஸாக்டாக கசகசா கிடையாது, அதுக்கு முந்தின ஸ்டேஜ் வந்து இது ட்ரக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் இதை வந்து தடை செய்யப்பட்டிருக்கு இந்த கல்டிவேஷன். நம்ம அப்படியும் மீறி நம்ம வந்து இதை கல்டிவேட் பண்ணணும், விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம லைசன்ஸ் வாங்கணும், அக்ரிமெண்ட் வாங்கி அதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம கல்டிவேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இதில் வந்து நிறையவே ட்ரக்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம இந்தியாவில் இந்த 2 இடங்கள்லையுமே வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான், லைசன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த கல்டிவேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த போதைப் பொருள் தானே, அப்புறம் ஏன் இது வந்து கவர்மெண்ட் வந்து கல்டிவேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுல வந்து நிறைய மெடிசினல் யூசஸ் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலா ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா மயக்க மருந்து, அதுல வந்து இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஏஜென்ட்டா வந்து இது இருக்கு. ஸோ அதனால தான் வந்து கவர்மெண்ட்டே வந்து இதை வந்து விவசாயம் பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. இதை வந்து இல்லீகலாகவும் யூஸ் பண்றாங்க, அதாவது அபின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கும் வந்து இதை இல்லீகலாக யூஸ் பண்ணுறதுனால இது வந்து கவர்மெண்ட்டோட பெர்மிஷனோட தான் நம்ம வந்து இதை கல்டிவேட் பண்ண முடியும். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீட்லேயே வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி வளர்த்துறாதீங்க. அப்படி வளர்த்தீங்க அப்படின்னாலும் வீடியோவோ ஆர் ஃபோட்டோவோ எடுத்து பப்ளிக்காக போஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்படி போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் நம்மளை வந்து நேராக அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம ஜெயிலுக்கு தான் போக வேண்டியிருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். இது மாதிரி எதுவும் விவசாயம்லாம் பண்ணிடாதீங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட்டோட அப்ரூவலோட, நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட லைசன்ஸோட தான் நீங்கள் வந்து இதை கல்டிவேட் பண்ண முடியும். நார்மலாக இப்போ நம்ம கசகசா வந்து சாப்பாடில் யூஸ் பண்ணுறோமே, அப்போ நமக்கு எந்த ஒரு ட்ரக்ஸே இது பண்ண மாதிரி, நமக்கு இன்டேக் பண்ண மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இதோட பூக்கள் வந்து ரொம்பவே அழகாக, அட்ராக்டிவாக, கலராக இருக்கும். ரெட், ஒயிட், எல்லோ, ப்ளூ அந்த மாதிரி கலர்ஸ்லாம் இதோட ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பட்டு வந்து ஃபார்ம் ஆகும். அந்த பட்டு இருக்கு இல்லையா, அது நல்லா முத்துனதுக்கு அப்புறமா அதை வந்து லேசாக கீறி விட்டுருவாங்க. எல்லா பக்கங்கள்லையும் கத்தி வச்சு கீறி விட்டுருவாங்க. அதுலேருந்து பால் வரும். அந்த பால் வந்து 1 நாள் 2 நாள் விட்டாங்க அப்படின்னா அது அப்படியே காஞ்சிடும். அந்த காஞ்சு போன அந்த பாலை வந்து சேகரித்து வச்சு அதுலேருந்து தான் வந்து ட்ரக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா அது நல்லா காஞ்சு போயிடும். அந்த பட் இருக்கு இல்லையா, அது நல்லா காஞ்சிடும். காஞ்சதுக்கு அப்புறமா அதுக்குள்ளே இருக்க அந்த பாப்பி சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதான் அந்த கசகசா இருக்கு இல்லையா, அதை வந்து நிறையா ப்ரொசீஜர்லாம் பண்ணி அதுதான் வந்து நமக்கு கசகசாவாக நமக்கு எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் வந்து விற்கிறாங்க. ஸோ கசகசாவில் வந்து எந்த ஒரு போதைப் பொருளுமே வந்து கிடையாது. ஐ மீன் ட்ரக்ஸ் எதுவுமே வந்து அதில் கிடையாது. ஸோ நம்ம தாராளமாக அதை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கசகசா வந்து இல்லீகலாக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அபின் அந்த மாதிரி பொருட்களில் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து கள்ள சந்தைன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து 1 கிலோ கசகசா 1 லட்சம் ரூபாய் வரைய வந்து சேல் ஆகுது. அதாவது கசகசா எடுக்கிறதுக்கு முன்னாடி, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மில்க் வரும் இல்லையா, அந்த பட்டில் இருந்து அந்த சேகரிக்கக்கூடிய அந்த பாலை காய வச்சு எடுக்கிற அந்த ட்ரக்ஸ் வந்து 1 கிலோ வந்து 1 லட்சம் ரூபாய் வரைய வந்து சேல் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். நார்மலாக கசகசான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான்வெஜ் ரெசிபீஸ்க்கு வந்து நிறையவே இதை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நிறைய ஸ்வீட்ஸ் மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அப்புறம் கீர் செய்வாங்க, பாயாசம் வந்து இதுலேருந்து செய்வாங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது பயன்படுத்துறதுக்கு வந்து 2 ரீசன். ஒன்று வந்து டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு அந்த ஸ்டமக் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, டைஜஷன் ப்ராப்ளம், இதெல்லாம் வராமல் வந்து தடுக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டமக் பெயின் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த கசகசாவோட கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நல்லா அதை க்ரஷ் பண்ணி பேஸ்ட் ஆக்கி அதை வந்து அந்த ஸ்டமக் வயிறு வலி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிவிட்டாங்க அப்படின்னா அது ரொம்பவே சீக்கிரமாக வந்து காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் ட்ரை பண்ணி பார்த்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு தான் கசகசா வந்து யூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ ஒரு காட்ஸ் கிரியேச்சர் பாருங்கள். அது வந்து பிஃபோர் ஸ்டேஜில் வந்து அதை ட்ரக்ஸாக பயன்படுத்துகிறாங்க.
அதே இது காஞ்சதுக்கு அப்புறமா அதில் உள்ள சீட்ஸ் வந்து 1% கூட ட்ரக்ஸ் கிடையாது. பட் நல்ல விதத்துக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் இல்லையா? இதுவரை வந்து நமக்கு கசகசா எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன். எங்க ரேட்டுக்கம்மா? ரெட்டா? ரெட்ல தான், அதுல தான் நம்ம. என்ன ப்ராப்ளம் இதுல இருக்கு? அப்புறம் வந்து இந்த கீர் பாயாசம், அதான் ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. போய்கிட்டு இருக்கோமோ போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? இது விட இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஓகே ஓகே என்ன இது புள்ள சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். வேணா இதோட நிறுத்திக்கிறோம். சோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இதனால கூட நம்ம கவர்மெண்ட் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்தெந்த மாதிரி என்னென்ன இன்கிரிடியன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றின வீடியோஸ் கொஞ்சம் உங்களுக்கு சேகரித்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, take care and bye-bye.